நல்ல மனசுக்கு சொந்தக்காரனாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருக்கும் நினைக்கிறோம். அந்த நல்ல மனசுக்கு சொந்தம்னா அந்த நல்ல மனசுன்னா என்ன? நாம் நினைக்கிற இந்த நல்ல மனசுனா என்ன? அதை எல்லாருக்கும் தெரியாது. நல்ல மனசு அப்படின்னா அடுத்தவனை துன்படுத்தவோ அடுத்த ஏதோ ஒரு சாமான தனக்காக யாரும் தெரியாமல் ஆக்கிறதோ அல்ல. நம்மளால் முடிந்ததை மற்றவங்களுக்கு செய்து கொடுக்கணும். நாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படுறது தான் நல்ல மனசு. யாரையும் சித்திரவதை பண்ண வேண்டாம். மனசாலேயோ நினைப்பாலேயோ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்களாகவே இருங்க. நாமளாகவே இருந்து விட்டால் இந்த உலகம் நம்மளை மிக சிறந்தான வழியிலே கொண்டு போகும். இந்த உலகத்தில் அடுத்தவனை அழித்து தான் நான் பெரிய ஆள் ஆக வேண்டும்னு யாருமே நினைக்காதங்கப்பா. அவங்க நல்லா இருக்கணும். அடுத்தவனை கெடுத்துட்டு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியாது. அது யாராலும் இந்த உலகம் அதுக்கு ஒத்துக்கிடாது. இன்றைக்கி வேண்டாம் நாம் எல்லாமே செய்து விட்டு நாம் என்னன்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு காலமும் இறைவன் நம்மளை அப்படியெல்லாம் விட மாட்டார். அதனால் நாமளாக இருப்போம். நாம் சந்தோஷமாக இருப்போம். நல்ல மனதோடு கூடி அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாரையும் ஏற்றுக்கிட்டா சந்தோஷம் தானாகவே வந்துவிடும். எல்லாரையும் அணைவித்து விட்டால் எல்லோரும் நம்மளே உதவி செய்வார்கள். அதனால் மனம் தூய்மையாகட்டும், நல்ல உள்ளமாகட்டும், நல்லதை செய்யுமாறாகட்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன்.